Hi friends, I'm Indija. Welcome to Stone to Success channel. Friends, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போன வீடியோவில் வந்து பீனல் கிளாண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தொராக்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நம்ம நெக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொராக்ஸ் போடுவோம். தைராய்டு கிளாண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாண்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தைராய்டு கிளாண்ட் பற்றி. தைராய்டு கிளாண்டை பற்றி நம்ம சொல்லியிருந்த தைராய்டு கிளாண்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம்ல, அதில் நீங்கள் பாருங்கள். நெக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு தைராய்டு பேராதைராய்டு ரெண்டு. இப்போ நம்ம தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தைராய்டு கிளாண்டில் வந்து 2 லோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 லோப் வந்து அந்த ட்ரக்கியா இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த 2 லோப்ஸ் கனெக்ட் பண்ண அந்த டிஷ்யூக்கு பேர் என்னென்னா இஸ்துமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிளாண்டு வந்து ஃபோலிகுல்ஸால் இதாக கனெக்ட் ஆகிருக்கும். லைன்டு பை எபித்தீலியம் டிஷ்யூஸ். என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம் டிஷ்யூஸ் அப்படின்னா கியூபாய்டல் எபித்தீலியம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலாய்டு மெட்டீரியல் இந்த ஃபாலிகுல் ஃபில்டு வித் கொலாய்டு மெட்டீரியல், அது ஒரு ஃபாலிகுல் டைப்பாக. அது அந்த ட்ரக்கியாவுக்கு மேலே இருக்கிற அந்த பைப் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிஷ்யூவில் தானே அந்த மேல் 2 லோப் வச்சு தைராய்டு கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த அதில் என்ன ஃபாலிகுல் ஃபில்ட் ஆகிருக்கு அப்படின்னம்னா தைரோக்ளோபுலின் அப்படிங்கிற ஃபாலிகுல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைரோக்ளோபுலின் அப்படிங்கிற ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த கொலாய்டு மெட்டீரியல் பேர். நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு கிளாண்டில் நம்ம செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் என்ன, தைராக்சின் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தைராக்சின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு 2 அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் வந்து செக்ரீட் பண்ணும். அந்த 2 அமினோ ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொடுத்துருவாங்க பாருங்க. தைரோசின் அண்ட் அயோடின் ஆர் இன்வால்வ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். இதுதான் வந்து தைராய்டு ஹார்மோன் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணுறது ஓல்டு புக்கில் வந்து தைராக்சின் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நியூ புக்கில் வந்து T3 T4 2 ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. T3 அப்படிங்கிறது ட்ரை அயோடோ தைராக்சின். ட்ரை அப்படின்னாலே 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. T3 ஹார்மோனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரை அப்படின்னா 3 இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது டெட்ரோ அயோடோ தைரோன் ஆர் தைராக்சின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. T4 டெட்ரா அப்படின்னாலே 4, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 2 ஹார்மோன் தான் வந்து செக்ரீட் பண்ணுது. தைராக்சின் செக்ரீட் பண்ணுறதுக்கு என்ன அமினோ ஆசிட் வேணும் அப்படின்னா தைரோசின் அண்ட் அயோடின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து வேணும். இன்வால்வ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் கொடுத்துருக்காங்களா. இப்போது என்ன ஃபங்க்ஷன் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்துக்குவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைராய்டு கிளாண்ட் இல்லைனாலும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து தைராய்டு கிளாண்ட் ஹார்மோன் வந்து செக்ரீஷன் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆச்சுனாலும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் என்னென்னா இது என்னென்ன ஹெல்ப் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் கன்சப்ஷன், டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் கொண்டு போகிறது வந்து ஆக்சிஜன் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டிஷ்யூஸ் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட பிஎம்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த ஒரு ரேட்டு, அந்த ரேட்டுக்கு மேலே இந்த ஒபேசிட்டி அந்த ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம பார்த்து கீழே வரும்போது பார்க்கலாம். அந்த பிஎம்ஆர் ரேட் பார்க்கும்போது பார்க்கலாம். அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த தைராய்டு கிளாண்டு. அதுக்கப்புறம் நம்மளோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தைராய்டு கிளாண்டு. அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து இதோட வேல்யூ இது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொனாட்ஸ் ஃபார்மேஷன் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. க்ரோத் ஆஃப் பாடி, நம்மளோட க்ரோத்துக்கு பாடி க்ரோத்துக்கு போன் ஃபார்மேஷன் இதுக்கெல்லாம் வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது எதுன்னா தைராய்டு கிளாண்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளோட பர்சனல் அப்பியரன்ஸ் வந்து இது பண்ணுறதே வந்து தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசத்தை வந்து நம்ம பாடியில் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த தைராய்டு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோர் டு நோ அப்புறம் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா டிஸ்அட்வான்டேஜஸ். அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா 2 டைப் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஒன்று ஹைப்பர். ஹைப்போ அப்படின்னா லோ, ஹைப்பர் அப்படின்னா ஹைன்னு அர்த்தம். ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹைப்போ அப்படிங்கிறது டிக்ரீஸ் செக்ரீஷன், ஹைப்பர் அப்படிங்கிறது ஹை செக்ரீஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதோட வேலை என்ன, கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட டிசீஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைப்போ அப்படின்னா என்னென்னா காய்ட்ரி கிரிட்டினிசம் மிக்சிடிமா. ஹைப்பர் அப்படின்னா கிரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்போலோதெமியா அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது தைராய்டு கிளாண்டோட ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன, காய்ட்ரி அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கழுத்தில் ஒரு சிலருக்கு கட்டி மாதிரி வெளியே தெரியும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் காய்ட்ரி அப்படிங்கிறது, அந்த டிசீஸ் தான். இது வந்து எதனால் வருது அப்படின்னம்னா அயோடின் லெவல் வந்து நம்ம பாடியில் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து வரும். இந்த மாதிரி லெவல் கம்மியாக இருக்கிறது வந்து அதிகமாக எந்த ரீஜனில் இருக்குன்னா ஹிமாலயன் ரீஜனில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாயில் வச்சும் வந்து அந்த இதில் வந்து அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி தைராய்டு
செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் நெக் காய்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஹிமாலயன் ரீஜனில் வந்து அங்கே ஏன்னா அயோடின் கண்டென்ட் வந்து சாயிலே லோ லெவலாக இருக்குங்காட்டிக்கு அந்த ப்ராப்ளம். காய்ட்ரி வெளியில் தெரிய மாதிரி இருக்கிறது காய்ட்ரி. கிரிட்டினிசம் அப்படிங்கிறது வந்து இது வந்து அதிகமாக வர்றது வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இது எதனால், இது என்ன பண்ணுது அப்படின்னா லெஸ் செக்ரிஷன் தானே. இது என்ன பண்ணுதுன்னா க்ரோத்தை குறைச்சிருது, மென்டலாக வந்து டிஃபெக்ட் கொடுக்குது, ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்சிடீமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா டெஃபிஷியன்சி. இது ஒரு டெஃபிஷியன்சி தான். அது வந்து சில்ட்ரனுக்கு, இது வந்து அடல்ட்டுக்கு. இது வந்து வயசானவங்களுக்கு வந்து மூஞ்சியெல்லாம் வீங்கின மாதிரி தெரியும், பாடி வெயிட்டெல்லாம் வந்து அதிகமாக தெரியும், ஓடோமினஸ் அப்பியரன்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போ தைராய்டிசம், அது வந்து ஹைப்போ, இது ஹைப்பர். இது என்ன பண்ணுது அப்படின்னம்னா மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, பாடி டெம்பரேச்சர் வந்து ஹை பண்ணுது, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அதிகமாக வந்துட்டுருக்கு, பாடி வெயிட் வந்து குறைஞ்சிரும், நர்வஸ்னஸ் நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஹைப்பர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து தான் ஹைப்பர் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மோர் டு நோ பார்க்கலாம் வாங்க. இப்போது தைராய்டு கிளாண்டில் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கிறவர் வந்து 1914 என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா கிறிஸ்டலைன் மாடலில் கண்டுபிடிச்சார். சார்லஸ் ஹேரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின் வந்து 1927 கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்வர்ட் சி கெண்டல் வந்து 1914 கிறிஸ்டலைஸ் ஹார்மோன், தைராக்சின் ஹார்மோன் கண்டுபிடிச்சார். ஹேரிங்டன் அண்ட் பர்கர், சார்லஸ் ஹேரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் 1927. நம்ம பாடியில் தைராக்சின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுக்கு 20 மியூஜி அயோடின் வந்து எவ்ரி டேக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எவ்வளோ வந்து நம்மளுக்கு எவ்ரி டே தைராக்சின் செக்ரீட் ஆகிறதுக்கு எவ்வளோ என்ன டெக்கரேட் பண்ணுது அப்படின்னா 120 மியூஜி வந்து அயோடின் வந்து வேணும்னு சொல்கிறாங்க தைராக்சின் செக்ரீட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தைராய்டு கிளாண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பேராதைராய்டு கிளாண்ட் பார்ப்போம். இந்த தைராய்டு கிளாண்டை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டு நீங்கள் நல்லா புக்கு வச்சு படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.